ஊழல் இல்லாத ஆட்சின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதுல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எப்படி மானிட்டர் பண்ண போறீங்களா? பொறுத்திருந்து பாருங்க. பொதுவாக எப்போதுமே அப்படிதான். புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இது பண்ணுவாங்க. இது முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ இருக்கிற நிலை. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி தெரியாது, அங்க இருக்க பொசிஷன் தெரியுமா? இல்ல பொருளாதாரம் என்பது படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதில் தெளிவான விளக்கத்தை செய்ய முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போது உடனடியாக பதில் சொல்ல இயலாது. பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்து இருக்கிறது என்பதை என்னால் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம் அது மாற்றி காட்டும். மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்து 2 நாள் தான் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டா நீங்க நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டு இருந்தீங்கன்னா இருங்க. என்னுடைய கேள்வி என்ன, இப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க. இல்லைங்க எனக்கு ஒரே நிமிஷம் இருங்க. இப்பதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போதான் சென்னைக்கே போகிறோம். அதுக்குள்ளே இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுவோம். நீங்களே உங்கள் வீட்டில் உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? பையனுக்கு என்ன செலவு, பிள்ளைக்கு என்ன செலவு, உங்களுடைய வருவாய் என்னங்கிற சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் லாங் டைம் தான் இருக்கு நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ், சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஆமாம், 1 by 1 தான் செய்வாருங்க. அவரை பொறுத்தளவுக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்.